பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறை சுமார் 46 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை திறக்கப்பட உள்ளது. பல்வேறு சர்ச்சைகளும் அமானுஷ்யங்களும் நிறைந்த இந்த அறையில் இருப்பது என்ன என்ற கேள்வியால் தேசிய அளவில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து ஆன்மீக சொற்பொழிவாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய நேர்காணலின் விவரங்கள் இவை. ஒடிசாவை ஆண்ட அனந்தவர்மன் சோடகங்கனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பூரி ஜெகநாதர் கோயில் பல்வேறு அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்தது. வழக்கமாக கோயில்களில் தெய்வங்களின் திருவுருவச் சிலைகள் கற்களால் செதுக்கப்பட்டு பூஜிக்கப்படும் நிலையில் இக்கோயிலில் மூலவர் ஜெகநாதர், பாலபத்திரர், சுபத்திரை சிலைகள் மரங்களால் செதுக்கப்பட்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழைய சிலைகள் மண்ணில் புதைக்கப்பட்டு புதிய மரச்சிலைகள் நிறுவப்படுகின்றன. ஒடிசாவை ஆண்ட பல்வேறு மன்னர்கள் காணிக்கையாக வழங்கிய ஆபரணங்களும் படையெடுப்புகளின் போது பிற தேசங்களில் கைப்பற்றப்பட்ட விலைமதிப்பற்ற பொருட்களும் ஜெகநாதர் கோயிலுக்கு உள்ளே அமைந்துள்ள ரத்ன பண்டார் எனப்படும் பொக்கிஷ அறையில் வைத்து காலம் காலமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த பொக்கிஷ அறை பகார பண்டார், பிடார் பண்டார் என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் பகார பண்டார் எனப்படும் வெளி அறையில் ஜெகநாதருக்கு ஆண்டுதோறும் திருவிழாவின் போது அணிவிக்கப்படும் ஆபரணங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் உள் அறையான பிடார் பண்டாரில் தான் பழங்கால பொக்கிஷங்கள் உள்ளன. இந்த அறையை கொடிய விஷப்பாம்புகளும் அமானுஷ சக்திகளும் பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது. ஒடிசா அரசின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களின்படி ரகசிய உள்ளறை கடைசியாக கடந்த 1978ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு அதில் உள்ள பொக்கிஷங்கள் 70 நாட்கள் கணக்கெடுக்கப்பட்டன. மரப்பெட்டிகளில் மொத்தம் 180 வகையான பொக்கிஷங்கள் இருந்ததாகவும் அவற்றில் சுமார் 150 கிலோ தூய தங்க நகைகளும் 258 கிலோ வெள்ளிப் பொருட்களும் அடங்கும் என தணிக்கை அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விலைமதிப்பற்ற வைரம், மரகதம், மாணிக்க கற்களும் ஒடிசாவை ஆண்ட பண்டைய அரசர்களின் கிரீடங்கள், சிம்மாசனங்கள் கூட பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 1985ஆம் ஆண்டு தொல்லியல் துறை அதிகாரிகள் பொக்கிஷ அறையை பழுது பார்க்க சென்றபோது விசித்திரமான சப்தங்கள் கேட்டதால் அவர்கள் பாதியிலேயே தலைதிரித்து ஓடி வந்து விட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மூடியே கிடந்த பொக்கிஷ அறையை கடந்த 2018ஆம் ஆண்டு திறக்க ஒடிசா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பெரும் எதிர்பார்ப்போடு உள்ளே சென்ற அதிகாரிகள் எவ்வளவோ முயன்றும் பொக்கிஷ அறையை திறக்க உரிய சாவி இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறையின் சாவி மாயமானது ஒடிசா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்த பாஜக அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 24 ஆண்டு காலமாக அரியணையில் அமர்ந்திருந்த நவீன் பட்நாயக்கை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றியது. புதிதாக பதவியேற்ற பாஜக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி பிஸ்வநாத் ராத் தலைமையில் அமைத்த 16 பேர் கொண்ட குழு சுமார் 46 ஆண்டுகளுக்கு பின் நாளை மீண்டும் அந்த பொக்கிஷ அறையை திறக்க உள்ளது. 25க்கு 40 அடி பரப்பளவு கொண்ட பொக்கிஷ அறை சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது என்பதால் ஓட்டைகள் மற்றும் விரிசல்கள் வழியாக பாம்புகள் நுழைந்திருக்க வாய்ப்புகள் இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக பாம்பு பிடி வீரர்களையும் உள்ளே அழைத்துச் செல்ல கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. தவிர உள்ளே செல்லும் அதிகாரிகள் குழுவினருக்கு திடீரென ஆபத்து நேர்ந்தாலும் சிகிச்சை அளிக்க மருத்துவ குழு ஒன்றும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த முறை எத்தனை சிக்கல்கள் தடங்கல்கள் வந்தாலும் பொக்கிஷ அறையை திறந்தே தீர்வோம் என்று ஜெகநாதர் கோயில் கமிட்டி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் சப்தகிரியிடம் பேசினோம். பொதுவா ரகசிய அறை திறப்பதனால பிரச்சனை வரும்னு நிலவக்கூடிய நம்பிக்கை ஏற்புடையதா? நம்மளுக்கு பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டது தானே தவிர்த்து இதுக்கு இந்த கட்டு போட்டிருக்காங்க, மந்திர கட்டு போட்டிருக்காங்க, இதை திறக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பெருசா ஒரு இஷ்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று, இப்போ அனந்தபத்மநாப சுவாமி கோவில் இன்னும் இருக்கக்கூடிய அறைகள் திறக்கப்படலையே, அது தேவ பிரசனத்தில் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா அது மத நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்போ சுவாமி வேணான்னு சொல்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் அது வேணான்னு எடுத்துக்கிறது நம்மளுடைய பாவம். பட் ஆனால் அதனால ஒரு இஷ்யூ வருமா அப்படின்னா அது சாஸ்திர ரீதியாகவும் அனுபவத்தின் ரீதியாகவும் அந்த மாதிரி சொல்லப்படலை. அதனால அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஜெகநாதரின் ஆபரணங்களை பாம்புகள் பாதுகாப்பதா சொல்லப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? பாம்பு பாதுகாக்கிறதாகட்டும், அப்புறம் இந்த ஆந்த பாதுகாக்கிறது, இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். நமக்கு ஆதி தொட்டே இந்த புதையலை பூதம் காக்குது அப்படின்னு சொல்ற வழக்கம்லாம் உண்டு. பழமையான கோவில் அப்படிங்கிறதுனால கோவில்கள் அங்கங்க நமக்கு தெரியும், ஒரு வீடு கட்டினாலே ஒரு 30-40 வருஷத்துல வீடுகள் இடியறதும் ஓட்ட வர்றது இதெல்லாம் சாதாரண. அந்த மாதிரி கோவில்கள்ல இருக்கலாம். ஒருவேளை பாம்பே இருந்தாலுமே கூட பாம்புகள் இருந்து பாதுகாக்கிறதா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கான இப்ப திறக்கணும்னு ஒரு முன்னேற்பாடு இவங்க பண்ணிட்டதுக்கு அப்புறமா இது இருக்கும்ங்கிறத பத்தி பேசுறாங்கன்னா அதுக்கான முன்னேற்பாடுகளோட இவங்க போறது, ஒரு பாம்பு பிடிக்கிறவங்களோட போய் இதெல்லாம் பண்றதுங்கிறது நல்லது. ஜெகநாதரின் அபூர்வ ஆபரணங்களை நெருங்க விடாமல் பாம்புகள் பாதுகாக்கிறதா? ரகசிய அறையை திறந்தால் ஜெகநாதரின் கோபத்திற்கு ஆளாவார்கள் என்று சொல்லப்படுவது உண்மையா? ரகசிய அறையை திறப்பதால் ஒடிசா அரசுக்கு ஆபத்தா?
பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஞாயிறு என்ன நடக்கும் என்பதை நாடே திகிலோடு எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.